நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு என்னைய எங்க வரவழைத்து மரியாதை செய்து எங்க நிறுவனத்திற்கு எங்க சேலம் தொழிலாளர் சார்பாக என் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முன்ன உங்க சங்கத்துக்கு ஒரு தடவை எங்க சின்னையாவோட கலந்துவிட்டோம். இந்த தடவை எளிமை காமராஜரை பத்தி எனக்கு தெரியாததே இல்லை. ஏற்கனவே இந்த மேடையில வருஷம் பேசிட்டேன் நான். ஆமா, அவருடைய போட்ட கோதுமை சோறு திங்கிற பாக்கியம் கிடைச்சது எனக்கு. அதுக்கே காலையில நேரத்தில் போயிடுவேன். சார் தூக்கி போட்டோமா மண்ணல ஒரு 2 சோறு கூட கிடைக்கும். அப்படி வளர்ந்து நான் இன்னைக்கு டீ கிளாஸ் கழுவுனது ஓட்டல வேலை செஞ்சு இன்னைக்கு லட்சக்கணக்கான இதயங்கள்ல கொள்ளையடிச்சது காரணம் இந்த நாடாருடைய உழைப்பை பார்த்துதான். ஆமா, இன்னொரு முறை பிறந்த உங்களுடைய பிறந்தன்னு கூட ஒரு ஆசை கூட. அதே மாதிரி எளிமைகிறேன். என்ன இளமை எப்ப காமராஜரை பார்த்தோம். எனக்கு இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சரை பார்க்கும்போது தான் காமராஜர் இப்படித்தான் இருந்து போறோங்கிற எளிமையை பார்த்தோம். எத்தனையோ அமைச்சர்கள் எத்தனையோ மந்திரிங்க கடைகளை திறந்திருக்காங்க. எனக்கு ஒரு சான்று போட்டது இந்த அமைச்சர் தான். ஆமா, அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. அவரை பத்தி சொல்லுவாங்க. படத்துக்கு ஒரு தரையில கட்சி பண்ணியிருக்கும் போது இந்த இயக்கத்தை வளர்க்கும் போது அதனாலதான் இதயத்தில் இதயமாக அவர் வாழ்கின்ற தளபதி அவருடைய புரட்சி தலைவர் இதயத்துல அவரை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி. எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. எப்பவுமே தோண்டு போயிடாதீங்க. விமர்சனத்துக்கு பத்தியெல்லாம் கவலையப்படாதீங்க. வாழ்க்கையில விமர்சனம் என்னை ஊக்கப்படுத்தும் உற்சாகப்படுத்தணும். வேகம் எடுங்க இளைஞர்களே. கல்வி தந்தை பத்தி பேசணும்னா அவர் வழி கொள்கையை பின்பற்ற வேணும். அந்த கொள்கையை பின்பற்றுவதில் எனக்கு மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துகள். மீண்டும் தலைவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துகள். இந்த காமராஜருடைய காலத்தை கண்டு கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். பிரியாணி அண்ணன் கடையை நான் அடிக்கடிக்கு பார்த்துருக்கிறேன். அவரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நான் அந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் அவர் போர்டில் அவருடைய போட்டோ இருக்கும். இங்க வந்தோடனே பார்த்தேன். அதே மாதிரி இளமையா எப்பயுமே அந்த போட்டோல எப்படி போர்டில் இருக்கிறாரோ அதே மாதிரி அண்ணன் இருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். பெருந்தலைவருடைய தலைமையில் காமராஜர் தலைமையில் இந்த நாடார் சமுதாயம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உழைப்புக்கு பெயர் போன்றவங்க உலகத்தில் உண்மையாக உழைத்து முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த இனம், அந்த இனத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வேன். இப்போட ஐயாவுடைய பிறந்தநாள் வந்தது. நான் வாழ்த்து பெற்றேன், ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். வாழ்த்த முடியுமா அவரை? அவர் மின்லோகமோ மண்லோகம் இருந்தாலும் அவர் ஆசி வேணும்னு நம்ம நினைச்சோம். தலைவர் பெருந்தலைவருடைய கொள்கையிலேயே அவரை பற்றி பெருமை பேசுவதில்லை. அவரை போல நம்மளால் வாழ முடியுமா துணியாவது என்ற எண்ணத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த எளிமை எந்த வருஷத்துக்கும் சரி சாய்க்காம மக்கள் நலன், தமிழ் நலன், தமிழ் மண் நலன், இந்த நாடு இந்தியாவில் பிரதமர்களை
உருவாக்கக்கூடிய சத்திய படைத்தவர் பெருந்தலைவர் அவர்கள். அதே போல அவருடைய நினைவாக இன்று இந்த சமுதாயம் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் சேலம் மாநகர் நிறுவனத்தின் சார்பாக எங்களுக்கும் ஒரு மரியாதையை கொடுத்து அதுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நமக்கு ஒன்றும் பெருமை இல்லை, நம்மளை பெருமைப்படுத்துறாங்க அவங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ நான் மேகதா தானக்கட்டை பற்றி ஒரு RR தமிழ் சேனலில் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இது வரைக்கும் அதை பார்த்துருக்காங்களாம். ஏன்னா கொடைக்கானல் தண்ணி, ஊட்டி தண்ணிலாம் நம்மளுடைய வாய்க்காலுக்கு திருப்பணும், அதெல்லாம் கேரளா கர்நாடகா போய் சேருதுன்னு பர்சனலாக ஐயாட்ட மினிஸ்டர்கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பாக நம்மளுடைய திருநெல்வேலியில் திருச்செந்தூர்ல தாமிரபரணி போய் கலக்குது, அது அப்படியே வைகைக்கு மாற்றி விடணும்னு ஒரு கருத்து. எனக்கு படிப்பு கிடையாதுங்க, அதிகாரிகளுக்கு தெரிஞ்சால் அதை செஞ்சால் மக்களுக்கு நல்லா இருக்கும். அதே திருச்சியிலேருந்து முக்கொம்புக்கு சிவகங்கை பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே தண்ணி இல்லை. ராமநாடில் ஒரு கால்வாய் வசதி அவர் நினைவாக பண்ணலாம். ஏன்னா பெருந்தலைவர் இருக்கிற வரைக்கும் கால்வாய் வசதியும் நீர்ப்பாசன வசதியிலையும் எத்தனை அணைக்கட்டுகளை கட்டினார் பெருந்தலைவர் என்பது தெரியும். அவர் வட்டி பேசுவது முக்கியம் இல்லை, அவரை போல நம்ம செயல்பட முடியுமா? ஒவ்வொரு தமிழர்களும் நம்ம அந்த வாழ்க்கையை எடுத்துக்க முடியுமா? அந்த உண்மையை எடுத்துக்க முடியுமா? தர்மத்தை எடுத்துக்க முடியுமா? எனக்கு கூட ஒரு ஆசை, ஐயா போல என்னன்னா இருக்கும்போது எதுவுமே என்ட்ருக்க கூடாது, எல்லாம் இந்த மக்களுக்கு கொடுத்துடணும். அந்த வாழ்க்கை தான் நான் வாழ்றேன், என் வாழ்க்கையில இறுதியில் அது தெரியும். ஆமா, நிச்சயமா நியாயமான விஷயங்கள இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரை பொறுத்தவரை எந்த ஒரு ஈக்கமும் இல்லை அவர்கிட்ட. இன்னைக்கு ADMK போனவங்களோட ஜெயலலிதா படத்தை அப்படியே வச்சுக்கிறாங்க, எம்ஜிஆர் படத்தையே போட்டு ஓட்டு கேட்கிறாரு. எல்லாரும் மதிக்கக்கூடியவராக இருக்காரு. கண்டிப்பா அது நிச்சயம் அவர் பார்வைக்கு செல்லும் போது நடவடிக்கை எடுப்பாரு. அவருக்கு யாரும் புகழ் சத்த வேண்டியதில்லை, அவருக்கு செய்வதன் மூலம் நமக்கு புகழ், பெருந்தலைவருக்கு செய்வது மூலம் நம்ம பெருமை அடையும், அவ்வளவுதான். அவருக்கு பெருமை இல்லை. நன்றி, வாழ்த்துள்ள இளைஞர்களே, தன்னம்பிக்கையோடு இருக்க. 3வது படிச்ச நான் இன்னைக்கு அமெரிக்காவில் சிங்கப்பூர்லையும் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிறேன். என் பிள்ளைங்களும் இதே போல வளர வேண்டும், எளிமையை கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும், உண்மையை பேசுங்க, சத்தியமா இருங்க. வாழ்க்கையில் உண்மையை பேசும்போது எந்த துரோகமும் எந்த ஒரு சுயநலவாதிகள் நம்ம விமர்சித்தாலும் அது நமக்கு ஒரு சிறு பாதிப்பை கூட ஏற்படுத்தாது. நான் கூட சொல்வேன், விமர்சனம் என்னை எப்பவுமே வேகப்படுத்துமே தவிர அதுக்கெல்லாம் நான் செவி சாய்க்கிறதுல அந்த பிள்ளைங்களுக்கு சேர்ந்து தான் நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம்.